வணக்கம். நீங்கள் இணைத்திருப்பது முதல்வனின் பிரதான செய்திகளோடு. அமர்வில் இருந்த போதே அர்ச்சனாவுக்கு பிடியானை, நாடாளுமன்றத்தில் எழுந்த எதிர்ப்பு. පොයින්ට ෆෝඩ අන දෙක හැත්ත හය තුන වහන්දියේ ප්‍රවිලේච් ප්‍රශ්න එකක් අද ම පාලිම සිටින්ඩේ මම ස්පීක ලිස්ටිකත් ඉන්නවා අද මම හූසාවට ගිය නෑ කියලා මට අද විශුව එකක් පොරස් කරන්න තිය බොරන්ට එකක් කිෂූ කරලා තියෙනවා අද මම මේ I'll bring you the notice of the Honorable Speaker. Honorable Mujibur Rahman, can you second that motion, please? Yes. விருந்து விசாரத்தில் நடந்த துப்பாக்கி சூடு, குடு ரசானை குறிவைத்த தாக்குதலில் பலியான அப்பாவி, விசாரணையில் வெளியான திடுக்கிடும் தகவல்கள். 37 எம்பிக்கள் கையெழுத்து. கர்சனனுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையில் என்ன நடக்கப் போகிறது? நாடாளுமன்றத்தில் சூடுபிடிக்கும் விவாதம். இலங்கை பொருட்களுக்கு அமெரிக்கா 10% புதிய வரி இன்று முதல் அமுல். ட்ரம்பின் வர்த்தக போர் மீண்டும் தீவிரம். போர் சிட்டியில் சீன குழுக்களின் மோதல், ஒருவர் சடலமாக மீட்பு. விசாரணையில் அதிர்ச்சி தகவல்கள். விசா மோசடியில் சிக்கி கடனாளிகளாகும் இலங்கையர்கள். இலங்கையில் நடக்கும் புதிய மோசடி வேலை குறித்து சாணக்கியன் எச்சரிக்கை. பிரித்தானிய அரசில் வரலாறு படைத்த இலங்கை தமிழ் பெண் உமா குமரன். போராட்டத்தால் பரபரக்கும் டெல்லி. நள்ளிரவில் மோடி வெளியிட்ட செல்ஃபி வீடியோவின் பின்னணி என்ன? நாங்கள் எண்ணெய் விற்க முடியாவிட்டால் யாரும் முடியாது. அமெரிக்காவுக்கு ஈரான் விடுத்த அதிரடி எச்சரிக்கை. 74 ஆண்டுகளாக கடலுக்குள் மறைந்திருந்த மர்மம் முடிவுக்கு வந்தது. 52 பேரை பலி கொண்ட விமானம் கண்டுபிடிப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதனுக்கு நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்தமை தொடர்பாக இன்று நாடாளுமன்றத்தில் சூடான விவாதம் இடம்பெற்றது. நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டிருந்த அர்ச்சனா ராமநாதன் தம்மை கைது செய்வதற்காக நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளதாக தெரிவித்ததுடன் இதன் மூலம் தமது நாடாளுமன்ற சிறப்புரிமைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக சபையின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். நாடாளுமன்ற அமர்வு நடைபெறுவதாக நீதிமன்றத்திற்கு முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த நேரத்திலேயே பிடியாணை பிறப்பிக்கப்பட்டமை குறித்து அவர் கேள்வி எழுப்பினார். இதன்போது கருத்து வெளியிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, நாடாளுமன்ற விவாதத்தில் பங்கேற்க வரும் உறுப்பினர் ஒருவரை கைது செய்வதற்காக பிடியாணை பிறப்பிப்பது எதிர்காலத்தில் தவறான முன்னுதாரணத்தை உருவாக்கக்கூடும் என தெரிவித்தார். அதேவேளை பிரதியமைச்சர் சுனில் வட்டக்கல, நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டத்திற்கு உட்பட்டவர்களே என்றும் விசேட காரணங்கள் இல்லாத பட்சத்தில் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டிய கடமை அனைவருக்கும் பொதுவானது என்றும் குறிப்பிட்டார். எதிர்க்கட்சி உறுப்பினர் சுஜீவ சேனசிங்கவும் இதுகுறித்து கருத்து தெரிவிக்கையில், அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பொருந்தும் வகையில் பொதுவான நடைமுறை அல்லது தீர்மானம் ஒன்றை நாடாளுமன்றம் மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். இந்த விவகாரத்தை நாடாளுமன்றம் உரிய முறையில் பரிசீலிக்கும் என பிரதி சபாநாயகர் ரிஷ்வி ஷாலி உறுதியளித்தார். கோட்டை போலீஸ் அதிகாரிகளின் கடமைக்கு இடையூறு விளைவித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜராக தவறியதை தொடர்ந்து அர்ச்சனா ராமநாதனை கைது செய்வதற்கான பிடியாணையை நீதிமன்றம் பிறப்பித்தமை குறிப்பிடத்தக்கது. පොයින්ට ෆෝඩ අන දෙක හැත්ත හය තුන වහන්දියේ ප්‍රවිලේච් ප්‍රශ්න එකක් අද ම පාලිම සිටින්ඩේ මම ස්පීක ලිස්ටිකත් ඉන්නවා අද මම හූසාවට ගිය නෑ කියලා මට අද විශුව එකක් පොරස් කරන්න තිය බොරන්ට එකක් කිෂූ කරලා තියෙනවා අද මම මේ I'll bring you the notice of the Honorable Speaker. Honorable Mujibur Rahman, can you second that motion, please? Yes. Yes, Honorable Harsha. Yes, sir. We also got that text message. If the honorable member is in parliament, how can a judge issue a warrant to arrest him? I mean, this is a privilege of a member of parliament, no? I think you need to take this up. Yes, okay. Honorable Harsha Di Silva, I will inform the Parliament General Secretary to inform this to the Honorable Judge. Whether it has been formally communicated to the Yes, Honorable Leader of the Opposition. Honorable members, can you on the left of me please sit down? Garu. Point of order. ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, විශේෂයෙන්ම අර්ජුනා මන්ත්‍රීතුමා පාර්ලිමේන්තු සැසිවාරයට සහභාගී වන අවස්ථාව ඒක එතුමා සතු වරප්‍රසාදයක්. එතුමා මහජනතාවගේ ඡන්දයෙන් බිහි වුණු මහජන මන්ත්‍රීවරයෙක්. එතුමා ජනතා ස්වෛරීත්වය මේ ව්‍යවස්ථාදායක පාර්ලිමේන්තුවේ එතුමා නියෝජිතයෙක්, මහජන නියෝජිතයෙක්. එතුමාගේ රාජකාරිය ක්‍රියාත්මක කරන්නට කිසිම ආයතනයකට බහදා පමුණවන්න Honorable Leader of the Opposition, I will get the
Parliament Point of order. Secretary General. Yes, I'm talking to you. I'm talking to you. I will get the Parliament Secretary General to confirm with the courts. Can you all sit down, please? Yes, yeah, Honorable Leader of the Opposition. අරු නියෝජ්‍ය කතානායකතුමනි එතුමා ජනතා ඡන්දෙන් පත්වුණු මහජන නියෝජිතයෙක් හැටියට එතුමා මේ පාර්ලිමේන්තුවේ කරන රාජකාරියට කුමන කෙනෙකුටවත් බාධා කරන්න බෑ. Okay, that's noted down. ඒක එතුමාගේ අපි සියලු දෙනාගේත් වරප්‍රසාද කඩවීමක්. Okay. ඒ නිසා වහම ඔබතුමා තීන්දුවක් දෙන්න. ඒකේ මේ කතානායකගෙන් අහන්න දෙයක් නෙමෙයි. ඔබතුමා තීන්දුවක් දෙන්න මේ සභාව තුළ. අර්ජුන මන්ත්‍රීතුමාගේ වරප්‍රසාද කඩ වෙලා තිබෙනවා. ඒ පිළිබඳව තීන්දුවක් ලබා දෙන්න. Honorable Archana Ramanathan, Honorable Archana Ramanathan, I'm talking to you. Honorable Archana Ramanathan, have you informed the courts of your presence here today? I have sent my lawyer. I have sent my lawyer. I have sent the proceeding of this house. It has been shown to the judge that the proceeding is there and my speaker list was there. Still, I was provided a warrant. What could I do? I was here since 9 o'clock. It's a discretion of the judge, he can't help it. Okay, Honorable Archana Ramanathan, in that case, a discretion of the Honorable Judge. So we have nothing much to do here. So this will be communicated to the courts. Can you? Parliament can't recall a warrant issued by the honorable judge. Yeah. No. Who is raising the point? Oh, Honorable Member, can you sit down? Okay. Can you take your seat then? Honorable Leader of the Opposition. අරු නියෝජ්‍ය කතානායකතුමනි මේ උත්තරීතර සභාවේ පාර්ලිමේන්තු සැසිවාරය පවත්වනකොට මන්ත්‍රීවරයාට මේ සභාවේ සිටීම එතුමා සතු අයිතියක් ඒක වරප්‍රසාදයක් ඒක ජනතාවගේ නියෝජනත්වය ජනසම්මතවාදය මේ සියල්ලක්ම මේ ප්‍රතිපත්තීන් සියල්ලක්ම අනුගමනය කරමින් එතුමාට අයිතිය තියෙන්නේ උසාවියේ ඉන්න නෙමෙයි මේ පාර්ලිමේන්තුවේ ඉන්න ඔබතුමා ඒක ගැන තීන්දුවක් දෙන්න. Okay. දැන් තීන්දුවක් දෙන්න. ඒක ඔබතුමාගේ වගකීම. තීන්දුව ලබා දෙන්න. I will find out the Honorable Leader of the Opposition. No order you can issue, sir. There is no order I can issue at this moment. Anyway, I will look into this, ask the office to find out from the courts. Let's continue with the Honorable Mujibur Rahman, can you second that motion? Yes, Honorable Sujiva Serasinghe, what is your point of order? Thank you, sir. Can I have the sir? Please, Can Honorable I please Sujiva have the Serasinghe. silence, sir? Can I have silence, sir, just to? No, you can talk at the top of your voice. සංගීතතුමා ගරු නියෝජ්‍ය කතානායකතුමා මේක පොඩ්ඩක් සවන් දෙන්න. මේක ගරු නියෝජ්‍ය කතානායකතුමා මේ කාරණය සම්බන්ධයෙන් please I'm talking. ගරු නියෝජ්‍ය කතානායකතුමා කෑ ගන්නද sir? Can I Okay, talk, sir? can you talk, please? Can you silence them? That's if I So if you talk, they'll be නියෝජ්‍ය silent. Can you do කතානායකතුමා that? පක්ෂග්‍රාහී නොවී මේක නියෝජ්‍ය කතානායකතුමා අපි ආණ්ඩු පක්ෂයේ ඉන්න කාලේ විපක්ෂය විසින් මේක යොමු කරා. එතකොට උසාවියට පැමිණෙන අවස්ථාවේදී මේ වගේම පාර්ලිමේන්තුවට පැමිණෙන අවස්ථාවේදී පාර්ලිමේන්තුවේ යන අවස්ථාවේදී வத்தலை கதிரானா பள்ளியாவத்த பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பில் புதிய தகவல்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர். நேற்றிரவு இடம்பெற்ற இந்த சம்பவம் அப்பகுதியில் உள்ள மண்டபம் ஒன்றில் நடைபெற்ற பிறந்தநாள் விருந்துபசார நிகழ்வின் போது இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளின் அடிப்படையில் கொலை குற்றச்சாட்டுகள் மற்றும் போதைப்பொருள் வர்த்தகத்துடன் தொடர்புடையவராக கருதப்படும் மட்டக்குளிய குடு ரொஷான் என அழைக்கப்படும் நபரை இலக்கு வைத்தே இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. ரொஷானின் சகோதரரின் பிள்ளையின் பிறந்தநாள் நிகழ்வில் அவர் கலந்து கொண்டிருந்த போது இரவு சுமார் 9:40 மணியளவில் காரில் வந்த ஒருவர் தலைக்கவசம் அணிந்த நிலையில் மண்டபத்திற்குள் நுழைந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து குறித்த நபர் ரொஷானை இலக்காக கொண்டு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். எனினும் துப்பாக்கி சூட்டின் இலக்கு தவறியதால் ரொஷானுக்கு அருகில் இருந்த மற்றொரு நபர் மீது துப்பாக்கி குண்டு பாய்ந்துள்ளது. காயமடைந்த அந்த நபர் உடனடியாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி
உயிரிழந்துள்ளார். பொருளை பகுதியைச் சேர்ந்த 39 வயதான சுமேத என்பவரே இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகப்படும் கருப்பு நிற சிற்றுந்து ஜாயல பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இரண்டு குழுக்களிடையே நீண்ட காலமாக நிலவி வரும் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான முரண்பாடே இந்த சம்பவத்திற்கு காரணமாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. சம்பவம் தொடர்பில் துப்பாக்கி சூடு நடத்திய நபரை கைது செய்வதற்கும் தாக்குதலின் பின்னணியை கண்டறிவதற்கும் வத்தளை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்சன நாணயக்காரவுக்கு எதிராக எதிர்க்கட்சியினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பான விவாதம் இன்று நாடாளுமன்றத்தில் நடைபெறவுள்ளது. நாடாளுமன்ற அலுவல்கள் குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய இன்று காலை 11:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை குறித்த விவாதம் இடம்பெறும் என நாடாளுமன்ற தகவல் தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட எதிர்க்கட்சியைச் சேர்ந்த 37 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கையொப்பங்களுடன் கூடிய நம்பிக்கையில்லா பிரேரணை கடந்த 22ஆம் திகதி சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவிடம் கையளிக்கப்பட்டது. அமைச்சர் கர்சன நாணயக்கார தனது அமைச்சு பொறுப்புகளை உரிய முறையில் நிறைவேற்ற தவறியதாக எதிர்க்கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது. குறிப்பாக அண்மையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவத்தின் போது நீதி மற்றும் சிறைச்சாலை தொடர்பான அமைச்சு பொறுப்புகளை அமைச்சர் சரியான முறையில் கையாளவில்லை என கூறப்படும் குற்றச்சாட்டுகளும் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையில் முன்வைக்கப்பட்டுள்ளன. இன்றைய விவாதத்தில் அரசாங்கமும் எதிர்க்கட்சியும் தங்களது நிலைப்பாடுகளை முன்வைக்க உள்ள நிலையில் நாடாளுமன்ற அமர்வு அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கட்டாய உழைப்பை தடுப்பதில் போதிய நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து இலங்கை உள்ளிட்ட சுமார் 60 வர்த்தக பங்காளி நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா புதிய வரிகளை விதித்துள்ளது. இந்த புதிய வரி விதிப்பு இன்று முதல் நடைமுறைக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 10% வரி விதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கடந்த ஆண்டு ஜனவரியில் மீண்டும் பதவியேற்ற பின்னர் ஆரம்பித்த வர்த்தக போர் நடவடிக்கை இது அண்மைய முக்கிய கட்டமாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவின் அவசரகால அதிகாரங்களை பயன்படுத்தி உலகளவில் விதிக்கப்பட்ட சில வரிகள் சட்டவிரோதமானவை என அண்மையில் அமெரிக்க உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்த நிலையில் புதிய வரி நடவடிக்கைகள் தொடர்பான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதுவரை அமெரிக்க உற்பத்தி துறையை வலுப்படுத்தவும் உள்நாட்டு வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கவும் பொருளாதாரத்தை பாதுகாக்கவும் வரிகளை பயன்படுத்தி வந்த டிரம்ப் தற்போது தொழிலாளர் விதிகள் உள்ளிட்ட வர்த்தகம் சாராத விடயங்களிலும் அழுத்தம் கொடுக்கும் கருவியாக வரிகளை பயன்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக மெக்சிகோ உள்ளிட்ட சில நாடுகளுக்கு எதிராகவும் அமெரிக்கா முன்னர் வரி நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தது. மேலும் கனடாவில் இருந்து வரும் குறிப்பிட்ட இறக்குமதி பொருட்களுக்கு 50% வரை வரி விதிக்கப்படும் என வெள்ளை மாளிகை அண்மையில் எச்சரித்திருந்தது. இறக்குமதி வரிகளை செலுத்துவது நேரடியாக இறக்குமதி நிறுவனங்களாக இருந்தாலும் அந்த செலவுகள் பெரும்பாலும் பொருட்களின் விலை அதிகரிப்பு மூலம் நுகர்வோரிடம் சென்றடையும் என பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். எனினும் அமெரிக்க தொழிலாளர்களை பாதுகாக்கவும் சர்வதேச வர்த்தகத்தில் நியாயமான போட்டியை உருவாக்கவும் இந்த வரி நடவடிக்கைகள் அவசியம் என வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. கொழும்பு ஃபோர் சிட்டி வளாகத்தில் 2 சீன குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்டதாக சந்தேகிக்கப்படும் மோதல், கடத்தல் சம்பவம் மற்றும் சீன நாட்டவர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பில் 2 சீன நாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கடந்த புதன்கிழமை இரவு கொழும்பு போர்ட் சிட்டி வளாகத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் கடத்தல் சம்பவத்தை தொடர்ந்து கடத்தப்பட்ட சீன நாட்டவர் ஒருவரின் உடலம் எகலியகொட கரந்தன பகுதியில் உள்ள வனப்பகுதியிலிருந்து மீட்கப்பட்டமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையில் இயங்கும் சீன குழுக்களுக்கு இடையிலான முரண்பாடே இந்த சம்பவத்திற்கு காரணமாக இருக்கலாம் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் சந்தேகிக்கப்படுகிறது. காவல்துறையின் தகவலின்படி கடந்த புதன்கிழமை இரவு சுமார் 11 மணியளவில் 3 சீன நாட்டவர்கள் வாடகைக்கு பெற்ற சிற்றுந்தில் கொழும்பு போர்ட் சிட்டிக்கு சென்றுள்ளனர். அவர்கள் அங்குள்ள தொங்குபாலம் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது வியாழக்கிழமை அதிகாலை 2 மணி முதல் 3 மணிக்குள் கருப்பு நிற வேனில் வந்த சுமார் 20 பேர் கொண்ட குழுவினர் அவர்களை சூழ்ந்துள்ளனர். துப்பாக்கிகளை காட்டி அச்சுறுத்திய குறித்த குழுவினர் மூவரின் கை கால்களையும் கட்டி முகங்களை மூடி தாக்குதல் நடத்திய பின்னர் அவர்களை கடத்தி சென்றுள்ளனர். இதன்போது இருவர் கருப்பு நிற வேனில் அழைத்து செல்லப்பட்டதுடன் காவோ ஷோங் என அடையாளம் காணப்பட்ட மற்றொரு நபர் வேறு வாகனத்தில் கடத்தி செல்லப்பட்டுள்ளார். பின்னர் கடத்தப்பட்ட 2 சீன நாட்டவர்களும் போர்ட் சிட்டி வளாகத்தில் உள்ள வாகன தரிப்பிட பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளனர். கைகால் கட்டப்பட்ட நிலையில் இருந்த அவர்கள் தங்களை விடுவித்துக் கொண்டு நண்பர்கள் மூலம் கொழும்பு துறைமுக காவல்துறையை அணுகி
அதிகாலை 5 மணியளவில் முறைப்பாடு செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கைகளில் எகலியகொட கரந்தன வனப்பகுதியில் கைகால்கள் கட்டப்பட்டும் கண்கள் மூடப்பட்ட நிலையிலும் படுகாயங்களுடன் சீன நாட்டவர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சடலத்தை மறைப்பதற்காக அதன் மீது கற்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தாக்குதலில் இருந்து தப்பிய இரு சீன நாட்டவர்களும் சம்பவ இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் மீட்கப்பட்ட சடலம் கடத்தப்பட்ட கோவோஷோங் என்பவருடையது என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் சடலம் மீட்கப்பட்ட பகுதிக்கு அருகில் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் வாகனம் ஒன்றும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதேவேளை கடத்தப்பட்ட இரு சீன நாட்டவர்கள் கைவிடப்பட்டிருந்த கருப்பு நிற சிற்றுந்தை சோதனை செய்தபோது குண்டுகள் நிரப்பப்பட்ட கிளாக் ரக அரை தனியங்கி துப்பாக்கி மற்றும் வோக்கி டோக்கி சாதனம் ஆகியவை கைப்பற்றப்பட்டுள்ளன. குறித்த வேன் ஹம்பாந்தோட்டையைச் சேர்ந்த ஒருவரின் பெயரில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் பயணித்த சிற்றுந்து கொழும்பு 5 பகுதியில் உள்ள நிறுவனம் ஒன்றின் பெயரில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. காயமடைந்த இரு சீன நாட்டவர்களும் கொழும்பில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பில் இலங்கைக்கான சீன தூதரகம் கவனம் செலுத்தியுள்ளதுடன் சம்பவத்தின் உண்மைகளை விரைவாக கண்டறிந்து சீன பிரஜைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் முறையான விசாரணைகளை முன்னெடுக்குமாறு இலங்கை அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. மேலும் இலங்கையில் வசிக்கும் சீன நாட்டவர்கள் பாதுகாப்பு தொடர்பில் அதிக விழிப்புடன் செயற்படுமாறும் சீன தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. இலங்கையில் 2 முக்கிய வழிமுறைகளில் விசா மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகள் இடம்பெற்று வருவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். கனடா, ஆஸ்திரேலியா போன்ற மேற்குலக நாடுகளில் தொழில் வாய்ப்புகளுடன் கூடிய விசாக்களை பெற்றுத் தருவதாக கூறி பெருமளவு பணம் பெற்றுக்கொண்டு மோசடிகள் இடம்பெறுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேவேளை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் ஊடாக பதிவு செய்து வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்ட பின்னரும் ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்ட தொழில்களுக்கு பதிலாக வேறு வேலைகள் வழங்கப்பட்டு பலர் ஏமாற்றப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் மேலும் தெரிவிக்கையில் இவ்வாறான மோசடிகளுக்கு பல உதாரணங்கள் காணப்படுவதாக குறிப்பிட்டார். அதன்படி ஆசிப் தொழில் முகவர் நிறுவனம் மூலம் 100 பேர் சவுதி அரேபியாவுக்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் அவர்களுக்கு மாதம் 1500 சவுதி ரியால் சம்பளம் வழங்கப்படும் என உறுதியளிக்கப்பட்ட போதிலும் அங்கு சென்ற பின்னர் 400 ரியால் மாத்திரமே வழங்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இதனால் பலர் மீண்டும் நாடு திரும்ப முடியாத நிலையில் சிக்கி தவிப்பதாகவும் இவை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவான குற்றச்சாட்டுகள் எனவும் அவர் குறிப்பிட்டார். இதுக்கு மேலாக விமான நிலைய மட்டத்திலும் சில மோசடி வலைப்பின்னல்கள் செயற்படுவதாக சாணக்கியன் குற்றம் சாட்டினார். குறிப்பாக ஐரோப்பா, கனடா போன்ற நாடுகளுக்கு பயணிக்கும் சிலரிடம் விமான நிலையத்தில் பணம் கோரப்படுவதாகவும் பணம் வழங்க மறுத்தால் விசாவில் சந்தேகம் உள்ளது என கூறி பயணத்தை தடுத்து நிறுத்தும் சம்பவங்கள் இடம்பெறுவதாகவும் அவர் தெரிவித்தார். தூதரகங்கள் ஊடாக விசாவை மீள உறுதிப்படுத்துவதற்கு பதிலாக பயணத்தை தொடர வேண்டும் என்ற அச்சத்தில் பலர் கேட்கப்படும் பணத்தை வழங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டதாகவும் இதுகுறித்து தன்னிடம் பலர் நேரடியாக முறைப்பாடுகளை வழங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் நிதி மோசடிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் முறைப்பாடு செய்வதிலும் பல சிரமங்களை எதிர்கொள்வதாக அவர் தெரிவித்தார். மட்டக்களப்பு போன்ற பிரதேசங்களில் இருந்து கொழும்புக்கு வந்து முறைப்பாடு செய்ய வேண்டிய நிலை காணப்படுவதாகவும் கொழும்பில் உள்ள போலீஸ் பிரிவுகள் மற்றும் விசாரணை அமைப்புகளுக்கு இடையே மக்கள் அலக்களிக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். வெளிநாடுகளுக்கு செல்லும் கனவில் பல இளைஞர்கள் முகவர்கள் நிலையங்களுக்கு பெருமளவு பணம் வழங்கி ஏமாற்றமடைந்து இன்று கோடிக்கணக்கான ரூபாய் கடனில் சிக்கியுள்ளதாகவும் சாணக்கியன் தெரிவித்தார். மட்டக்களப்பில் ஒருவர் கொழும்பில் உள்ள முகவர் நிலையத்திடம் பணம் வழங்கி ஏமாற்றமடைந்ததால் அவர் மீண்டும் கொழும்புக்கு வந்து முறைப்பாடு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார். சில சந்தர்ப்பங்களில் முறைப்பாடுகளும் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என அவர் தெரிவித்தார். இந்த நிலை காரணமாக பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் விசா மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகளை விசாரிக்க போலீஸ் நிலையங்களில் விசேட பிரிவொன்றை அமைக்க வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கை தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் பிரித்தானியாவின் புதிய பிரதமர் ஆண்டி ஃபெர்னாம் தலைமையிலான அரசாங்கத்தில் ராஜாங்க அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதன் மூலம் பிரித்தானிய அரசாங்கத்தில் அமைச்சு பதவியை வசிக்கும் முதல் தமிழ் பெண் என்ற வரலாற்று சாதனையை உமா குமரன் படைத்துள்ளார். அவர் பிரித்தானியாவின் வெளிநாட்டு பொதுநலவாய மற்றும் அபிவிருத்தி அலுவல்கள் அமைச்சில் வெளிவிவகார அமைச்சர் எட் மிலிஃபாண்ட் தலைமையின் கீழ் ராஜாங்க அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு போரின் காரணமாக பிரித்தானியாவில் குடியேறி தமிழ் பெற்றோருக்கு பிறந்தவர் உமா குமரன். அண்மையில் பிரித்தானியா பொது தேர்தலில் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட அவர் தற்போது அமைச்சு பொறுப்பை ஏற்றதன் மூலம் தனது அரசியல் பயணத்தில் புதிய உயரத்தை அடைந்துள்ளார். தனது சமூக ஊடக பதிவில் இந்த நியமனம் குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ள உமா குமரன், எனது பெற்றோருக்கு பாதுகாப்பான புகலிடமாக இருந்த பிரித்தானியா அவர்களின் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான வாய்ப்பை வழங்கியது. இன்று அந்த நாட்டிற்கு
அமைச்சராக சேவை செய்வது பெருமைக்குரியது என குறிப்பிட்டுள்ளார். பிரித்தானிய அரசாங்கத்தின் நிர்வாக அமைப்பில் ராஜாங்க அமைச்சர் பதவி நாடாளுமன்ற துணை செயலாளர் பதவியை விட உயர்ந்த முக்கியத்துவம் கொண்டதாக கருதப்படுகிறது. அமைச்சரவை அமைச்சருக்கு அடுத்த நிலை முக்கிய நிர்வாக பொறுப்புகளில் ஒன்றாக இந்த பதவி விளங்குகிறது. இதற்கு முன்னர் இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்த ரணில் ஜெயவர்தன முன்னாள் பிரதமர் லிஸ் ட்ரஸ் தலைமையிலான அரசாங்கத்தில் சுற்றுச்சூழல், உணவு மற்றும் கிராமிய விவகாரங்களுக்கான அமைச்சராக பணியாற்றியிருந்தார். உமாகுமரனின் இந்த நியமனம் பிரித்தானிய அரசியலில் இலங்கை தமிழர் சமூகத்தின் பிரதிநிதித்துவத்தை மேலும் வலுப்படுத்தும் முக்கியமான முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. அத்துடன் குடியேற்ற பின்னணியில் இருந்து வந்த ஒருவர் பிரித்தானிய அரசின் முக்கிய நிர்வாக பொறுப்பை அடைந்திருப்பது அந்நாட்டின் பல்வகமை மற்றும் உள்ளடக்கிய அரசியல் சூழலையும் பிரதிபலிப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பிரதமர் நரேந்திர மோடி நேற்று நள்ளிரவு தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்ட 3 நிமிட காணொலி தற்போது பரவலாக பேசப்பட்டு வருகிறது. நீட் வினாத்தாள் கசிவு சம்பவங்களை தடுக்கும் வகையில் கடுமையான தண்டனைகளை உறுதி செய்யும் புதிய வரவு சட்டம் தொடர்பில் இன்று நடைபெறும் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என பிரதமர் தெரிவித்துள்ளார். காணொலியில் உரையாற்றிய பிரதமர் மோடி வினாத்தாள் கசிவு என்பது சாதாரணமான விடயமல்ல என குறிப்பிட்டார். இது லட்சக்கணக்கான மாணவர்களுக்கும் அவர்களது பெற்றோர்களுக்கும் மிகுந்த மனவேதனை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாணவர்கள் ஒரு கல்வியாண்டை இழக்கக்கூடாது என்பதே அரசின் முக்கிய பொறுப்பு. அதற்காக 22 லட்சம் மாணவர்களுக்கான மறுதேர்வு குறுகிய காலத்தில் நடத்தப்பட்டு கடந்த ஜூலை 19ஆம் தேதி முடிவுகள் வெளியிடப்பட்டன என பிரதமர் கூறினார். நீட் வினாத்தாள் கசிவு சம்பவத்தில் தொடர்புடைய பலர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள போதிலும் அதில் மட்டும் திருப்தியடைய முடியாது என அவர் குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து இவ்வாறான சம்பவங்களை தடுக்கும் வகையில் விரைவு நீதிமன்றங்கள் மற்றும் கடுமையான தண்டனை விதிகளை உள்ளடக்கிய புதிய வரவு சட்டத்தை உருவாக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டதாக பிரதமர் தெரிவித்தார். இந்த வரைவு சட்டம் இன்று நடைபெறும் அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு இறுதி வடிவம் பெறும் எனவும் அவர் கூறினார். மேலும் வரும் திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ள நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் 2வது வாரத்தில் இந்த மசோதாவை இரு அவைகளிலும் விரைவாக நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான மோதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஈரான் புதிய கடும் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. எங்களால் கச்சா எண்ணெய் விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டால் பிராந்தியத்தில் உள்ள எந்த நாடும் எண்ணெய் விற்பனை செய்ய முடியாது என ஈரான் தெரிவித்துள்ளது. இந்த எச்சரிக்கையை ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகரும் அந்நாட்டின் முக்கிய பேச்சுவார்த்தையாளருமான முகமது ஃபாகர் காலிபாப் வெளியிட்டுள்ளார். அவர் தனது எக்ஸ் சமூக வலைதள பதிவில் இந்த போரின் நிலைப்பாடு மிகவும் தெளிவானது. ஒன்று அனைத்தும் அல்லது எதுவுமே இல்லை. நாங்கள் எண்ணெய் விற்க முடியாத பிராந்தியத்தில் வேறு எந்த நாடும் எண்ணெய் விற்க முடியாது. ஈரானின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் வழங்கப்படாத நிலையில் எந்த ஒரு உள்கட்டமைப்பும் பாதுகாப்பாக இருக்காது என குறிப்பிட்டுள்ளார். மேலும் அமெரிக்க படைகள் இல்லாத சூழலிலேயே ஹார்முஸ் நீரிணை பாதுகாப்பாக இருக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஹார்முஸ் நீரிணையின் நிலைமை மீண்டும் போருக்கு முந்தைய நிலைக்கு திரும்பாது என்பதை நாங்கள் பலமுறை தெரிவித்துள்ளோம் எனவும் அவர் கூறியுள்ளார். ஈரானின் இந்த எச்சரிக்கை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட கடுமையான எச்சரிக்கைக்கு பின்னர் வெளியாகியுள்ளது. ஹார்முஸ் நீரிணை வழியாக பயணிக்கும் வர்த்தக கப்பல்களை ஈரான் தாக்கினால் அதற்கு பதிலடியாக ஈரானின் பாலங்கள் அல்லது மின் உற்பத்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் என ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். இதனையடுத்து உலகின் முக்கிய எண்ணெய் போக்குவரத்து பாதைகளில் ஒன்றான ஹார்முஸ் நீரிணை தொடர்பான பதட்டம் மேலும் அதிகரித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் மோதல் தொடர்ந்து தீவிரமடைந்தால் அதன் தாக்கம் உலகளாவிய கச்சா எண்ணெய் விலை மற்றும் பொருளாதாரத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என சர்வதேச அவதானிப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர். சுமார் 74 ஆண்டுகளுக்கு முன்பு இடம்பெற்ற கோரமான விமான விபத்தில் சிக்கிய விமானத்தின் முக்கிய பாகங்கள் தற்போது அட்லாண்டிக் பெருங்கடலில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. 1952ஆம் ஆண்டு இடம்பெற்ற இந்த விபத்தில் 52 பேர் உயிரிழந்த நிலையில் பல ஆண்டுகளாக நீடித்து வந்த விமான தேடுதல் நடவடிக்கை தற்போது முடிவுக்கு வந்துள்ளது. இன்றைய காலகட்டத்தில் விமான பயணம் மிகவும் சாதாரணமான ஒன்றாக மாறியுள்ள நிலையில் விமானத்தில் அவசரகால பாதுகாப்பு முறைகள் குறித்து பயணிகளுக்கு வழங்கப்படும் விளக்கங்களுக்கு பின்னால் ஒரு சோகமான வரலாறு உள்ளது. அதற்கு காரணமான சம்பவமே 1952ஆம் ஆண்டு இடம்பெற்ற இந்த விமான விபத்து என தெரிவிக்கப்படுகிறது. 1952ஆம் ஆண்டு அமெரிக்காவின் தன்னாட்சி பிரதேசமாக இருந்த போர்ட்டோ டிகோவின்
சான் ஜூவான் நகரில் இருந்து நியூயார்க் நோக்கி ஃபேனாம் நிறுவனத்தின் பயணிகள் விமானம் ஒன்று புறப்பட்டது. அந்த விமானத்தில் 69 பேர் பயணித்தனர். அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதியில் விமானம் பறந்து கொண்டிருந்த போது திடீரென விமானத்துடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டது. பின்னர் விமானத்தின் 2 என்ஜின்களும் செயலிழந்ததால் அது கட்டுப்பாட்டை இழந்து கடலில் விழுந்ததாக தெரிவிக்கப்பட்டது. விமானம் கடலில் மூழ்கிய போது அவசரகால உயிர்காப்பு உபகரணங்களை பயன்படுத்திய 17 பேர் கடலில் மிதந்த நிலையில் உயிர் தப்பினர். ஆனால் 52 பேர் விமானத்துடன் கடலுக்குள் மூழ்கி உயிரிழந்தனர். அவர்களில் 13 பேரின் உடல்கள் மட்டுமே மீட்கப்பட்டன. அப்போது கடலில் விழுந்த விமானத்தின் பாகங்களை தேடும் பணிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் கடலின் ஆழம் காரணமாக அவற்றை கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த நிலையில் தற்போது அட்லாண்டிக் பெருங்கடலில் சுமார் 2000 அடி ஆழத்தில் விமானத்தின் இறக்கைகள் மற்றும் வால் பகுதி உள்ளிட்ட முக்கிய பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் பல தசாப்தங்களாக நீடித்து வந்த அந்த விமான விபத்து தொடர்பான தேடுதல் நடவடிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. 74 ஆண்டுகளுக்கு பின்னர் கிடைத்துள்ள இந்த கண்டுபிடிப்பு விமான பாதுகாப்பு வரலாற்றில் முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இத்துடன் முதல்வரின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் முதல்வரின் செய்திகளோடு இணைத்திருங்கள். நன்றி, வணக்கம்.